பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கும்படியாக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஆமென். இது நம்முடைய ஜெப நேரம். கர்த்தரோடு நாம் பேசுகிற நேரம். கர்த்தர் நமக்கு பதில் தருகிற நேரம். அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிற நேரம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். நான் உம்முடைய பரிசுத்த கிருபையினால் இன்றைக்கு உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறேன். உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கர்த்தரை பார்க்க விரும்புகிறீர்கள்? எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைபட போகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவர். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்களை போஷிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இயேசப்பா சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? உங்கள் ஜெபங்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் தள்ள மாட்டார். ஆமீன். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த போது அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு உடனே பதில் வந்தது. உடனே பதில் வந்தது. அவர் நம்முடைய ஆயுள் நாட்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை பண்ணுகிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுதலையாக்குகிறவர். எல்லார் இயேசுவை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெப நேரம் அது வீணாய் போவது இல்லை. ஆலயத்தில் நின்று நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆமென், கர்த்தர் பதில் தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஜெபத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் தாழ்த்த போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. என் பொருளாதாரத்தில் இரக்கம் செய்யுங்கப்பா. என் சரீர வியாதி மாற இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் மாற இரக்கம் செய்யுங்கப்பா. ஒரு இரக்கத்தை தேடி, ஒரு உதவியை தேடி நாடி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அவருடைய முகத்தை பார்க்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? விசுவாசத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எளிய ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். உங்கள் அழுகையை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். எசேக்கியாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் அவர் மௌனமா இருக்கிறவர் அல்ல. அவர் நமக்காய் செயல்படுகிறவர். ஜெபிக்கிற மனிதன் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கிற மனுஷன் தான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். நீங்க இந்த இடத்துல மௌனமா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேடிக்கை பார்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு யாரும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க வாயை திறந்து ஜெபிச்சா கர்த்தர் விடுதலை தருவார். சகோதரர்களை எல்லாரும் கைகளை தட்டி உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நீங்க இயேசுவிடத்தில் கேட்டா வேற யாரிடத்திலும் கேட்க வேண்டிய சூழ்நிலை வராது. கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார். நீங்க இயேசுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தினா வேற யாருக்கு முன்பாக நீங்கள் தாழ்ந்து போவது இல்லை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த ஜெப நேரத்தில்
இடத்துல கர்த்தர் அநேகரை குறித்து சொல்லுகிறார். ஒரு உயர்வின் காலத்தில், ஒரு மகிழ்ச்சியின் காலத்தில், ஆமென், ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதே ஒரு செழிப்பான பாதையில், செழிப்பான இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வர செய்த தேவன் நம்மை செழிப்பாகவும் மாற்றுவார். கை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபித்த தானியேலுடைய காரியம் தேசத்தில் ஜெயமாயிருந்தது, ஜெயமாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் ஜெயமாய் மாற தேவ பிள்ளைகள் ஜெபியுங்கள், இயேசுவோடு பேசுங்கள், உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். ஹalleluya. நன்றி 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 அப்பா. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற கடன் பாரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். குடும்பங்களில் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழட்டும். சரீரங்களில் பலன் உண்டாகட்டும். உறுப்புகளில் பலன் உண்டாகட்டும். இந்த இடத்துல யாராவது சரீர பலவீனத்தோடு வந்திருந்தால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் பரிபூரண சுகமடைய என் தேவன் ஒரு இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. ஹalleluya. இந்த இடத்துல பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அடையாளங்களாகவும் கீர்த்தியாகவும் தேசத்துல வைங்கப்பா ஆண்டவரே. கர்த்தரால் நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும். ஹalleluya. குடும்பங்களில் குழப்பங்களோடு சமாதானம் இல்லாம, உறவுகள் மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஆண்டவரே சஞ்சலத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. பிள்ளைகளுடைய கலக்கங்கள் மாறட்டும், தெளிவு உண்டாகட்டும். சாப கட்டுகள் உடையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படும் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையில் ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை என் தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம் இயலாமையில் கர்த்தர் நமக்காய் செயல்படுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மலைகளை பெயர்த்தது அவர் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எம்மாத்திரம்? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். சர்வ ஞானியே, உம்மை ஆராதிக்கிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்கள், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்கள், மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே, உம்மை
ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும். அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்து. எல்லாரும் சொல்லணும் சேர்ந்து. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும். எல்லாரும் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க, சேர்ந்து சொல்லுங்கள். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்து